மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ்னாலே அது ஈக்விட்டாஸ் பேங்க் எஃப்டி தான். டவுன்லோட் ஈக்விட்டாஸ் பேங்க் மொபைல் ஆப் டுடே. தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளர், மாடல், சினிமா நடிகை மற்றும் கூடைப்பந்து விளையாட்டு வீரர் என பன்முக அடையாளங்களை கொண்டவர் கெமி வைஷாலி. இவர் தனியார் தொலைக்காட்சியின் குக்கு வித்து கோமாளி நிகழ்ச்சியில் கோமாளியாகவும் மற்றும் பல்வேறு ஊடக நிகழ்ச்சிகளிலும் தோன்றிய பிரபலமானவர். இந்தியாவின் கூடைப்பந்து போட்டிகளில் வெள்ளிப் பதக்கம் வென்றவர். பிக் பாஸ் நிகழ்ச்சியிலும் 20 போட்டியாளர்களில் ஒருவராக கலந்து கொண்டு பிரபலமான வைஷாலி 49வது நாளில் யாரும் எதிர்பாராத விதமாக வெளியேற்றப்பட்டார். அந்த நிகழ்ச்சியில் அவரின் பங்களிப்பு சிறப்பாக இருந்ததாக பலரும் பாராட்டினர். அது மட்டுமல்லாமல் நிகழ்ச்சியின் போது தான் வாழ்க்கையில் செய்த சாதனைகளை பட்டியலிட்ட போது பலரும் ஆச்சரியப்பட்டனர். அப்படிப்பட்ட கெமி வெளியேற்றப்பட்டது பலருக்கும் ஷாக்காகவே இருந்தது. இதனைத் தொடர்ந்து ராஜு முருகன் இயக்கத்தில் சசிகுமார் நடித்துள்ள மை லார்ட் படத்தில் நெகட்டிவ் கேரக்டரிலும் நயன்தாரா கவின் நடிக்கும் ஹாய் படத்திலும் நடித்துள்ளார். இந்த நிலையில்தான் கெமி வைஷாலி உயிருக்கு ஆபத்தான இடத்தில் கிளு ரீல்ஸ் வீடியோ வெளியிட்டிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. வைஷாலி ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய வாகன விபத்தில் உயிர் தப்பி மீண்டவர். இது குறித்து அவர் ஏற்கனவே கூறும்போது, எனக்கு ஆபரேஷன் நடந்த போது இனிமேல் நீ ஓட முடியாது, நடப்பதற்கு கூட சிரமப்பட்டுத்தான் நடப்பீர்கள் என டாக்டர்கள் கூறிவிட்டார்கள். நான் ஒரு ஆக்டிவ் பர்சன், துருவென்று ஓடுகிற பர்சன். அப்படிப்பட்ட என்னை அப்படி சொன்னதுமே என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மேம்பாலத்தில் மிகப்பெரிய விபத்து, நான் மயக்கமடைந்து விட்டேன். முகம் முழுக்க காயங்கள், தலையிலும் பலத்த காயம், உடல் முழுக்க தீயில் எரிந்தது போன்ற காயங்கள். ஆனால் எல்லோரும் என்னை சுற்றி போட்டோ தான் எடுத்துக் கொண்டிருந்தார்கள். கொஞ்சம் தாமதமாக வந்திருந்தால் நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன் என டாக்டர்கள் கூறினார்கள் என்றெல்லாம் உருக்கமாக கூறிய வைஷாலி இப்படி உயிரையே குடிக்கும் இடத்தில் ரீல்ஸ் வெளியிடலாமா என நெட்டிசன்கள் ட்ரோல் செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். அதற்கு மிக முக்கியமான காரணம் அவர் ரீல்ஸ் எடுத்த ஸ்பாட் தான். கடந்த ஜூலை 25ஆம் தேதி சனிக்கிழமை தனியார் இன்ஜினியரிங் கல்லூரி 2ஆம் ஆண்டு மாணவன் ஆகாஷ் அதே கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வந்து புதுச்சேரியை சேர்ந்த கிருத்திகா மற்றும் அதே கல்லூரியில் படிக்கும் மேலும் 3 மாணவ மாணவிகள் 5 பேர் எண்ணூர் ராமகிருஷ்ணா நகர் கடற்கரைக்கு வந்தனர். பின்னர் கிருத்திகா, ஆகாஷ் மற்றும் அவர்களது நண்பர் என 3 பேர் கடலில் குளித்தனர். மற்ற 2 பேரும் கரையில் நின்றபடி அவர்கள் குளிப்பதை ரீல்ஸ் போடுவதற்காக செல்போனில் வீடியோ பதிவு செய்து கொண்டிருந்தனர். அப்போது திடீரென தோன்றிய ராட்சத அலை கிருத்திகா மற்றும் ஆகாஷ் இருவரையும் கடலுக்குள் இழுத்து சென்றது. இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அவர்களது நண்பர்கள் 3 பேரும் கூச்சலிட்டனர். அங்கு மீன்பிடி வலைகளை சீரவைத்துக் கொண்டிருந்த மீனவர்கள் உடனடியாக கடலில் குதித்து போராடி கிருத்திகாவை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். சிகிச்சைக்காக அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்றனர். ஆனால் பரிசோதித்த டாக்டர்கள் கிருத்திகா ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். மேலும் கடலில் மாயமான ஆகாஷை தீயணைப்பு வீரர்கள் படகு மூலம் தேடி வந்தனர். இதற்கிடையில் ஆகாஷ் உடலும் அதே பகுதியில் கரை ஒதுங்கிய நிலையில் மீட்கப்பட்டது. இது குறித்து எண்ணூர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. அதில் இருந்து எண்ணூர் கடற்கரைக்கு வருவோர் கடலில் இறங்கி குளிப்பது, ரீல்ஸ் எடுப்பது ஆபத்து என போலீசாரால் எச்சரிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் நடிகை வைஷாலி அதே எண்ணூர் கடற்கரையில் சீறி வரும் அலைகளுக்கு நடுவே நாயகன் பட குயிலி அந்த பாடலுக்கு குத்தாட்டம் போடும் ரேஞ்சுக்கு கிளுகிளு ரீல்ஸ் வெளியிட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. இதை பார்த்து இன்னொரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சரும் யூடியூபருமான அர்ச்சனா குமாரும் அதே இடத்தில் ரீல்ஸ் வீடியோ வெளியிட்டிருக்கிறார். யூடியூபில் அராத்தி என்ற கதாபாத்திரத்தின் மூலம் பிரபலமான அர்ச்சனா குமார் மார்கன், டியூட் படங்களிலும் நடித்திருக்கிறார். மேலும் நடுத்தர குடும்பத்து சண்டைகள், மாமியார் மருமகள் உறவு, காதல் குறும்புகள் உள்ளிட்ட சமீபத்திய நிகழ்வுகளை காமெடியாக வெளிப்படுத்தும் இவரது வீடியோக்களுக்கு தனி ரசிகர் பட்டாளமே உண்டு. விழிப்புணர்வு வீடியோக்களை வெளியிட்டு வரும் இவர் ஆபத்தான இடங்களில் ரீல்ஸ் வெளியிட்டால் இதை பார்த்து மற்றவர்களும் ரீல்ஸ் வெளியிடுவார்களே, இப்படி செய்யலாமா எனவும் நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பி வருகிறார்கள்.
வயிறுக்குள்ள தட்டியா இருக்கு ப்ரோ. இவரை தொடர்ந்து பலரும் அங்கு ரீல்ஸ் எடுத்து வருவது ஆபத்தை ஏற்படுத்தும் எனவும் காவல்துறை இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ்னாலே அது ஈக்விட்டாஸ் பேங்க் எஃப்டி தான். டவுன்லோட் ஈக்விட்டாஸ் பேங்க் மொபைல் ஆப் டுடே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.